லார்ட். இன்னைக்கு குழந்தேசன் திருச்செம்மலோட வாழ்க்கை சரித்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து 1873ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அலேசான்ற ஊரில் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்தாங்க. அவங்களோட தந்தையின் பெயர் வந்து லூயிஸ், தாயார் பேர் செலின். அவங்களுக்கு இவர் 9வது மகளாக பிறந்தாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிறு வயதிலேயே வந்து அவங்க தாய் வந்து இறந்துடுறாங்க. தந்தையின் அரவணைப்பில் தான் இவங்க வாழுறாங்க. அந்த தாயும் தந்தையும் எந்த அளவுக்கு விசுவாசமானவங்கன்னாக்கா, இவங்க குடும்பத்தில் ஆல்ரெடி 2, 3 பேர் வந்து சிஸ்டரா இருக்கிறாங்க. அதில் இவங்களும் சிஸ்டர் ஆகணும்னு சிறிய வயதுலேருந்தே ஆர்வப்படுறாங்க. ஆனால் இவங்களோட வயது வந்து ஒத்து போகலைன்னு சொல்லி மடத்தில் சேர்த்துக்க மாட்றாங்க. இவங்க நேரா வந்து இவங்களோட ஒரு 13, 14 வயசில வந்து இவங்க போப்பாண்டவர் போய் பார்க்குறாங்க. 13ஆம் லியோவ. அவர் வந்து இவங்களுக்கு வந்து பர்மிஷன் குடுக்குறாரு. அந்த பர்மிஷன வாங்கின்னு வந்து, இவங்க கார்மேல் கான்வென்ட்ல வந்து சேர்றாங்க. சிறு வயதில இருந்தே இவங்க ரொம்ப இறைபக்தி, தன்னுடைய கற்ப ஆண்டவருக்கு தான் குடுக்கணுன்றதுல வா உறுதி. அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான டைவர்ஷன்ஸும், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இவங்கள பாதிக்காத மாரி இவங்கள பார்த்துக்கிட்டாங்க. இவங்க வந்து கார்மேல் மடத்தில போய் சேர்றாங்க. கார்மேல் மடத்தில லிசியக்ஸ்ன்ற ஊர்ல வந்து இவங்க போய் கான்வென்ட்ல இருக்காங்க. அந்த கான்வென்ட்ல அவங்க 9 வருஷம் இருக்கிறாங்க. ஸோ, அப்போ 15 வயசுல போய் கான்வென்ட்ல சேர்றாங்க. சேர்ந்து அங்க வந்து இவங்க பல பொறுப்புகள் வசிக்கிறாங்க. அதாவது இவங்கள மாரியே இருக்கிற நவகன்னியா ஸ்திரீகள், அதாவது அந்த கான்வென்ட்ல செமினரில சேர்ந்திருக்கிறவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற பொறுப்பு. அதுக்கப்புறம் செக்ரிஸ்டியனா இருக்கிறாங்க. அங்க பூசை உதவி பண்றதுக்கு, பூசைய ரெடி பண்ற அந்த வேலை செய்யறது. இந்த மாரி இவங்க பல விதமான வேலைகள், கிச்சன்ல வேலை, அதுக்கப்புறம் வந்து தோட்ட வேலை, அந்த மாரி எல்லா வேலையும் இவங்க குடுக்குறாங்க. எல்லாத்தையும் பொறுமையா, புன்முறுவலோட இவங்க செய்கிறாங்க. இவங்களுக்கு கீழ்ப்படிதல்ன்றதுக்கு உதாரணமா இவங்க வாழ்ந்தாங்க. இவங்களோட பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து மேரிய ஃபிரான்கோயிஸ் தெரேஸ் மார்ட்டின். இவங்க பேரை வந்து குழந்தை இயேசுவின் தெரேசாள் அப்படின்ற பேரா மாத்திக்கிறாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து காசநோயின் பாதிப்பு இருக்கு. ஆனா வந்து இவங்க அத பத்தி பெருசா எடுத்துக்கல ஆக்சுவலா. இவங்க வந்து 18 மாதங்கள் வந்து அந்த காசநோயால ரொம்ப துன்பப்படுறாங்க. 9 ஆண்டுகள் அந்த கான்வென்ட்ல அவங்க வாழறாங்க. அதில கடைசி 18 மாதங்கள்ல அவங்க அந்த காசநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து எந்த அளவுக்கு இவங்களோட வாழ்க்கைய வந்து இயேசுவுக்கு கொண்டு போணும்னு ரொம்ப ஆராய்ச்சி செய்றாங்க. அத பத்தியே சிந்தனைகள் இருக்கும்போது, சிறிய சிறிய காரியங்கள ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து இவங்க வராங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது, அவங்க போற ஹால்ல ஒரு பேப்பர் கிடக்குது, ஒரு குப்பை கிடக்குது, ஒரு குச்சி வேஸ்ட்டானது ஏதோ ஒண்ணு கிடக்குதுன்னா, அந்த இடத்த சுத்தப்படுத்துறது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு யாராவது இவங்கள திட்டினாலோ, யாராவது துன்பப்படுத்தினாலோ, அத தாழ்ச்சியா ஏத்துக்கிறது. இது எல்லாத்தையும் வந்து இயேசுவுக்காகவும், ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் இவங்க ஒப்புக் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இத வந்து அவங்களோட மத சுப்பீரியர்ஸ்லாம் பார்த்துட்டே வந்தாங்க. இவங்க செய்ற சிறிய சிறிய காரணங்கள், சிறிய சிறிய வலிகள், வேதனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கறத அவங்க பார்க்குறாங்க. அவங்களோட அறிவுறுத்தலின்படி, அந்த சபையின் தலைவியின் அறிவுறுத்தலின்படி இவங்க ஒரு டைரி மாரி எழுதிட்டு வராங்க. இவங்க என்னென்னலாம் டெய்லி செய்றாங்க அப்படின்றத. குழந்தை தெரேசா அம்மாள் வந்து இறை பக்தியில அதிகம்னு நான் சொல்லுவேன். நெறைய நேரம் இவங்க ஜெபிக்கிறதுலயும், எழுதுறதுலயும் வந்து நேரத்த செலவிடுறாங்க. ஆண்டவர பத்தி நெறைய கவிதைகள் எழுதுவாங்க, நாடகங்கள் எழுதுவாங்க, கட்டுரைகள் எழுதுவாங்க, கடிதங்கள் எழுதுவாங்க. இந்த மாரி நெறைய எழுதி, எழுதி, எழுதி அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டே வந்தாங்க, யாருக்கும் தெரியாம. இவங்க வந்து தன்னுடைய பெருமை யாருக்குமே போக்கூடாது. இவங்க செய்ற நல்ல காரியங்கள்லாம் ரகசியமா இருக்கணும்னு விரும்பினவங்க. இவங்க வந்து வாழ்க்கையில இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இவங்களுடைய 24வது வயதில வந்து இவங்க ரொம்ப உடல்நல பாதிக்கப்பட்டு, அவங்க இறக்குறாங்க. இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த சமயத்தில கூட அவங்க முகத்தில வந்து அந்த புன்முறுவல் கொஞ்சம் கூட வந்து போகவே இல்லையாம். எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரையே புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. இவங்கள போய் புதைச்ச இடத்துல அடுத்த நாள் போய் பார்க்கும்போது, எல்லா இடமும் ஃபுல்லா ரோஜா பூக்களா இருந்ததுன்னு சொல்லி பார்த்தவங்க சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகா இயேசுக்கு பிரியமான ஒரு புனிதை. இந்த இவங்க வந்து இந்த சிறிய சிறிய தாழ்ச்சி முயற்சிகள், ஒருத்தல் முயற்சிகள வந்து ரொம்ப கடினமா வந்து கடைப்பிடிக்கிறாங்க. அதுதான் இவங்களோட வாழ்க்கைக்கு வந்து முக்கியமான ஒரு அ இவங்க புனிதாவறதுக்கு காரணம். இவங்க தன் எழுதின இந்த வாழ்க்கை வரலாற்று, அதுவும் அவங்க அன்னை, அதாவது அந்த சபையோட அன்னை சொல்லன் பேர்ல எழுதினது வந்து, இவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து அத வந்து புத்தகமா வந்து தொகுக்குறாங்க. 1925ஆம் ஆண்டு இவங்களுக்கு முத்திப்பேர் பட்டம் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அதுக்கப்புறம் அவரோட புனிதர் முயற்சிகள்லாம் எடுத்து புனிதரா ஆனதுக்கப்புறம்,
1985ஆம் ஆண்டு தான் இந்த ஒரு ஆன்மாவின் வரலாறு வந்து பிரிண்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் அப்படின்னு ஆல்ரெடி புனித பிரான்சிஸ் சவேரியார் இருக்கிறாரு. அவர் கூட வந்து இவரையும் வந்து பணியின் பாதுகாவலியா வந்து 11ஆம் பயஸ் வந்து இவருக்கு பதவி குடுக்குறாரு. இவருக்கு வந்து அது மட்டும் இல்லாம, பிரான்ஸ் நாட்டின் பாதுகாவலியா ஏற்கனவே ஜோன் ஆஃப் ஆர்க் இருக்காங்க. அவங்க கூட இவங்களையும் வந்து சேர்க்குறாங்க. அதே மாரி இவங்களுக்கு வந்து 2ஆம் அ அ பால் யோவான் பால், ஜான் பால் வந்து என்ன பண்றாருன்னா, இவர் கத்தோலிக்கின் 33ஆம் மறைவல்லுனரா இவங்கள அறிவிக்கிறாங்க. இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட மறைவல்லுனர்கள்ல 3 பேர் தான் பெண்கள். அந்த 3 பேர்ல இவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப இளையவர்கள். ரொம்ப சிறிய வயது 24 வயதானவர்கள் தான். ஸோ, இதுதான் வந்து இவங்களோட வாழ்க்கை. இவங்க புனிதர் ஆவறதுக்கு முக்கிய காரணமா இருந்த இவரோட பெற்றோர்கள், இவங்கள் பெற்றோராகிய ஒரு தந்தை எழுதிய கடிதங்கள், "எ கால் டூ எ டீப்பர் லவ், ஃபேமிலி கரஸ்பாண்டன்ஸ் டூ த பேரண்ட்ஸ் ஆஃப் செயின்ட்ஸ் தெரேசா" அந்த மாரியான கடிதங்கள்லாம் வந்து இவங்கள் வாழ்க்கையில மேலும் மேலும் புனிதர் ஆவறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்து, கடைசியில இவங்க தாயையும் தந்தையையும் கூட வந்து புனித பிரான்சிஸ் போப் பிரான்சிஸ் அவர்களால் புனிதமா புனிதரான பட்டம் வந்து 2014ஆம் ஆண்டு வந்து இவர்களுக்கு புனித பட்டம் புனித பிரான்சிஸ் போப்பால் கொடுக்கப்படுகிறது. ஸோ, இதுதான் வந்து குழந்தை சென்ட் தெரசா அம்மாவோட வாழ்க்கை வரலாறு. பிரைஸ் தி லார்ட். இத வந்து நெறைய பேருக்கு தெரிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.